அமெரிக்கா செல்லும் வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான புதிய H-1B விசாக்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருந்த $1,00,000 கட்டணத்தை அமெரிக்கா பெடரல் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு பாதகமாக வெளிநாட்டவர்களினுடைய வருகையை கட்டுப்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என்ற குடிவரவு சட்ட விதியை பயன்படுத்தி ட்ரம்ப் இந்த கட்டணத்தை விதித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியின்றி விதிக்கப்பட்ட கட்டணம் இப்படி இருக்கும் நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியின்றி விதிக்கப்பட்ட இந்த கட்டணம் சட்டவிரோதமான ஒரு வரியாகும் என்று சொல்லி போஸ்டன் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லியோ சொரோக்கின் தீர்ப்பளித்திருக்கின்றார். தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரிதும் நம்பியிருக்கும் இந்த விசாக்களுக்கான கட்டணத்தை கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடியாக உயர்த்தியிருந்தார். இதற்கு எதிராக 20 மாநிலங்களுடைய சட்டமா அதிபர்கள் தாக்கல் செய்த வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்க பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சர்வதேச திறமையாளர்களை முடக்கும் ட்ரம்பின் முயற்சிக்கு கிடைத்த வீழ்ச்சி என மனுதாரர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். அதேவேளை இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது.